நாளாக நாங்கள் எடிட்டு ட்வின் கிராஃப்ட்லாம் போட்டுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் கிரிக்கெட்டை பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறோம். ஃப்ரண்ட் ஃபுட்டு பேக் ஃபுட்டு கொஞ்சம் அந்த மாதிரி பண்ண போகிறோம். அது ஃபஸ்ட்டு இப்போ கவரு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இப்போது நல்லா வீடியோ போட்டதுக்கப்புறம் அப்புறமா ஷார்ட்ஸ் எல்லாம் போக போகிறோம். ஓகே, இப்போ தான் முதல் தடவை இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேர் தான் இந்த சேனலில் வீடியோ போட போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஓகே, இப்போ பேசிக்கே வந்து நம்மளுக்கு டிஃபென்ஸ் தான் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ டிஃபென்ஸை நம்ம இப்படி வைப்போம். ஸோ இப்போ அதுக்கான ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல தான் அந்த லைன் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டெம்போட இது தான் ஸ்டெம்போடா இப்போ இதான் அந்த லைன் அப்படின்னா வந்து இதை வச்சுக்கலாம். எப்பயுமே நம்ம ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா அந்த லைன் இருக்குல்ல, ஒரு கால் லைனுக்கு வெளியே ஒரு கால் லைனுக்கு உள்ளே வச்சு நம்மளோட அந்த சுண்டு விரல் இருக்குல்ல அந்த இடத்துக்கிட்ட பேட்டை டேப் பண்ணணும். லைக் திஸ். இப்படி டேப் பண்ணிவிட்டு இப்போ பால் இப்படி இங்கே வருதுன்னா இப்போ அந்த இடத்துல இப்போ உங்களை சுற்றி இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த கர்வ் இந்த இடத்துக்கிட்ட வந்தால் ஃப்ரண்ட் ஃபுட் வைங்க. கரெக்டாக பண்ணணும். இப்போ இங்கே ஒரு கர்வ் இருக்கா, இந்த கர்வுக்குள்ளே வந்தால் ஃப்ரண்ட் ஃபுட்டு, இதுவே அந்த கர்வு கிட்ட வந்தால் பேக் ஃபுட்டு. ஓகே கைஸ், நான் கொஞ்சம் டங்க் ரோல் ஆகுது, நான் கொஞ்சம் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கைஸ், ஸ்டாண்ட்ஸ் கரெக்டாக நிற்கணும். ஒரு கால் வெளில ஒரு கால் உள்ளன்ட்டு பேட் வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணணும். உங்கள் 2 கை இருக்குல்ல, நான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், உங்கள் 2 கை இருக்குல்ல அதோட வி ஷேப் இருக்குல்ல, அந்த வி ஷேப் பார்த்துட்டு கரெக்டாக பேட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டேப், அப்புறம் பவுலரை பார்க்கணும், அப்புறம் கையை மடக்கணும். எல்போ ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நிறைய பேர் அப்புறம் முட்டியை மடக்கணும். அதுக்கப்புறமா பால் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, நான் டிஃபென்ஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு டிஃபென்ஸுக்கு ஆக்சுவலாக இப்படி தான் பேட் வந்து நம்ம லெக்குக்குள்ளேயே நிற்கணும். ஆனால் மற்றவங்க பண்ண இது தப்பு என்னதுன்னா இப்படி எடுத்துகிட்டு வராங்க. ட்ரைவ் ஆடும்போது இப்படி எடுத்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ் ஆடும்போதும் இப்படி வராமல் இப்படி எடுத்துகிட்டு வராங்க. இப்போ நம்ம எல்லோரும் டிஃபென்ஸ் எப்படி ஆடுவோம், இந்த இடத்துல தான் இப்படி இது பண்ணுவோம். ஆனால் சில பேர் வந்து ட்ரைவ் மாதிரி ஃபுல்லாக பேட் எடுத்துகிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எடுத்தோடனே நான் ஷாட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சுற்றுவாங்க. சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆடும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பால் பார்த்து அடிக்கு வரேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக பேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாலே ஸ்டெம்பு போட வாய்ப்பு இருக்குது. அது இல்லைன்னா கேட்சுக்கு போகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே டிஃபென்ஸ் ஆடும்போது உங்கள் கை வந்து இப்படி போகக்கூடாது. இது ரொம்ப தப்பு. கரெக்டாக இப்படி வச்சுட்டு கரெக்டாக இந்த லெக்குக்கு கிட்ட தான் போகணும். ஏன்னா நம்ம இப்படி ஆடுறோன்னா பால் வந்து நடுவில் போயிட்டு ஸ்டெம்ப் போல்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பண்ணுற இந்த மாஸ்க் ஆட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்க. ஷாட்டுன்னு சொல்லிட்டு இப்படி கையை விட்டுட்டு இப்படி வச்சுப்பாங்க. அப்புறமா அடுத்த பால் அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி பேட்டை பறக்க விடுவாங்க. இதனால உங்கள் பேட்டை டேமேஜ் ஆகும். ப்ளஸ் உங்களோட பேட்டை அதான் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு சரியான இது கிடைக்காது. பவரு அடிக்கும்போது பவரும் கிடைக்காது, ப்ளஸ் இதுவும் கிடைக்காது. ஓகே, நான் வரலான்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக நான் விஷயத்துக்கு போடுவோம். இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு எப்படி ஆடுறான்னு நான் காட்டுறேன். அவனுக்கு 6 பால்ஸ், எனக்கு 6 பால்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு அவன் ஆடுறான். ஸ்டெம்பு வச்சிடும். இதான் கைஸ், நாங்கள் இந்த பால் ஒயிட் கார்க் பால் வச்சு தான் விளையாட போகிறோம். இந்த ஒயிட் கார்க் பால் வச்சு தான் நாங்கள் விளையாட போகிறோம். கிட்ட வேணடா கைஸ், நல்லா பார்த்துக்கோங்க. அமேசானில் இந்த கிட்டு வந்து 5800 இல்லை 6000 தான் வருது. இந்த கிட்டே வந்து பிகினர்ஸ்க்கு போதும். ஆமாம் கைஸ், என்கிட்ட ஒரு கிட் இருக்குது, ஆனால் நான் அது கொண்டு வரல. இப்போ வந்து சில பேர் வந்து ஸ்டார்டிங்கே வந்து 12,000 18,000 இல்லைன்னா ரொம்ப ரேட் அதிகமாக வந்து நல்லா பிராண்டடான கிட் வாங்குவாங்க. இப்போ நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த கிட்ட. ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக ஆனால் குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் இதை வாங்கி இந்த கிட்ட முடிவு பண்ணி நாளைக்கு பண்ணுங்க.
ஓகே நான் பால் போட போறேன் गाइस இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா 6 12 balls ஓகே லெக் next time please move correct cover okay guys start பண்ணலாமா 20 balls 12 balls 12 balls guys இப்போ இங்கதான் லைன் இருக்கு சோ லைனுக்கு வெளியில இருக்கா உள்ள விண்டோ போடா அங்க போடலாம் ஃபர்ஸ்ட் பால் இந்த மாதிரி தான் guys டிஃபென்ஸ் ஆடணும் இப்போ பாத்தீங்களா நாங்க ஒரு கர்வ் போட்டுருக்கோம் கர்வ்ல இங்க பிச் வச்சு நான் இப்படி ஃப்ரண்ட் ஃபுட் வச்சேன் பேக் ஃபுட் போடுற மாதிரி அங்க போடுறோம் செகண்ட் பால் ஓகே செகண்ட் பாலும் பேக் ஃபுட் ஆடணும் தேர்ட் பால் இப்போ guys பாத்தீங்களா गाइस நான் இந்த கர்வ்ல வந்த பால் என்ன பண்ணேன் ஃப்ரண்ட் ஃபுட் வச்சேன் வெளியில வந்த பால் பேக் ஃபுட் வச்சேனா இப்போ ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி இப்படி போடு ஓகே guys இப்போ நான் வந்து உங்களுக்கு ட்ரைவ் அடி காட்டுறேன் தேர்ட் பால் guys இது கணக்கில்ல சாரி guys என்னடா இது நான் பேடும் போடல எதுவும் போடல இப்படி போடுறேன் ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி ஸ்பின் நான் ஏதோ பேட் போட்டு விளையாடுற மாதிரி நினைச்சுக்கிட்டேன் guys இங்க பாரு ஸ்பின் போடாத ஃபாஸ்ட் போடு ஆனா ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி விசிறாத ஓகே தேர்ட் பால் வா போல்ட் ஆயிருக்கு ஜஸ்ட் போயிட்டு வீடியோ எடுக்கும்போது மட்டும் புள்ளாரு அவுட் ஆஃப் இந்தியா அவ்வளவுதான் இல்ல actually நான் வந்து கோச்சிங் போறேன் அவன் ஒரு கோச்சிங் போறான் இல்ல நாட் அவுட் வச்சிருக்கேன் அந்த 12 பால்ஸ் தான ஃபோர்த் பால் இது என்ன இந்த மாதிரி இருந்தா நான் சொன்னேன்ல இந்த மாதிரி இருந்தா என்ன ஆகும் சில பேருக்கு இப்படி வரும்னு ஆக்சுவலா அது ஃப்ரண்ட் ஃபுட் வைக்க வேண்டிய பால் நான் வந்து பேக் ஃபுட் டேய் சைலண்ட் லைன் இங்க இருக்கா நான் கர்வ் இப்படி போட்டேன் டேய் பாத்துக்கோங்க நான் கர்வ் இப்படி போட்டா பால் இங்க கிழிச்சிச்சு அப்புறம் ஃப்ரண்ட் ஃபுட் தானே ஆகணும் நீ பாரு வீடியோ முன்னாடி பார்க்கணும்டா ஃபிஃப்த் பால் இதான் வேணான்றது அதுக்குள்ள ஷாட் போறான் गाइस ஒருக்கே மாட்டான் ஃபிஃப்த் பால் गाइस இது ஷார்ட் ஆக்சுவலா இப்போ வந்து உங்களுக்கு உடனே சொல்றேன் இந்த 6 பால்ஸ் முடிச்சிட்டேன் ஃபிஃப்த் பால் இது ஷாட் இல்லப்பா இது என்ன ஷாட்னே நீ தெரியல ஒழுங்கா பண்ண முடியாது गाइस ஆக்சுவலா வந்து ஒரு இது இருக்கு அதாவது சில பேர் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்ல வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போடுவாங்களா அவங்களுக்கு எதுவுமே இல்லை பால் ஹைட் ஆகுதுன்னா இப்படி வச்சு இப்படி வச்சாலே போதும் அந்த பாலோட பவருக்கு பேட்ல ஓகே நீ போ வளவளன்னு பேட்ல அப்படியே ஏறி 6 4 போக வாய்ப்பு இருக்கு சிக்ஸ்த் பால் இது கணக்கில गाइस சாரி சிக்ஸ்த் பால் ஷாட் गाइस அது மட்டும் இல்லாம இந்த பேட் பிளஸ் புகார் எடுத்துக்கடா गाइस இந்த ரெண்டு பேட்டுமே காஷ்மீரி வந்து காஷ்மீரிலோ இதோட பிரைஸ் எவ்வளோடா 3500 3500 இது 3500 இதுவும் 3500 இது ரெண்டுமே வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து பிகினர்ஸ்க்கு இருக்கும் இப்போ இது சைஸ் 4 யாருக்கு சைஸ் 4 தேவைப்படுமோ இதில் விளாடலாம் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு இது சைஸ் 6 இது யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இது வந்து ரொம்ப ரேட் இல்லை இதுவும் இது 3500 மீடியம் பேட் இது எஸ்எஸ் பேட் எஸ்எஸ் வந்து எந்த மீடியம் வந்து சீனியர்ஸ் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி பேட் வந்து பிகினர்ஸ்க்கு ஓகே பட் இப்போ டோர்னமெண்ட்டில் ஓகே இது சில பேர் வந்து சரி போலாம் நிறைய இது ட்ரீம் ஐபிஎல் வச்சுப்பாங்க அந்த அது வர ஸ்பீடெல்லாம் இந்த பேட்டில் செவன்த் பால் போல்ட் ஆயிருக்கும் गाइस 8 பால் 8th பால் गाइस இது ஷார்ட்டா இல்ல நீங்களே சொல்லுங்க சப்போ இப்போ நீ ஷாட் போன் சொல்லுவா गाइस இது ஷார்ட் இல்ல ஆனா பாக்க ஷார்ட் மாதிரி தான் இருக்கு கோச்சா சரி காய்ஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நான் தூக்கிலாம் அடிக்கவே இல்லை பால் வந்து
ஜஸ்ட் இப்படி தான் பண்ணு. ஓகே गाइस, இந்த வீடியோ அது பேர் என்னது, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம, ஓகேவா? அப்புறம் இல்லாம நாங்க எடிட்ல வீடியோ கட் பண்ண வீடியோ இப்போதோட முடிக்க போறது இல்ல. நான் வேற தான் போறோம். லாஸ்டா மறந்துரும் சொல்லி இப்படி சொல்றோம். நாங்க எடிட் பண்ண போறோம். எடிட்லாம் நிறைய பண்றோம். விஜய் இது, ஜோனி இது, ரொனால்டோ அதெல்லாம். இந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் சித்தார்த் _1908 இந்த சேனலை சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட்ல ஒரு குட்டி பையன் மாதிரி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வரலன்னா சித்து vlogs அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஒரு சேனல் வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 சேனல்லையும் நாங்கள் 2 பேர் தான் இருப்போம். அந்த என்டர்டெயின்மெண்ட்டாகவும் போடுவோம். ஓகே, 9th பார்ட். இது गाइस, அவன் தூக்குறான். நீ தூக்குற, இதே தெரியுது. சேவக்கியா गाइस ஒரே நிமிஷம். நான் அடிச்சேன் गाइस. நான் என்ன பண்ணேன்? ஓகே 10th பார்ட். கணக்கில்ல என்னடா இது? கணக்கில்ல. Good shot. गाइस இந்த மாதிரி வந்து நம்ம விளையாடுறதுனால சிங்கிள் ரன் இல்ல டபுள் ரன்ஸோட சான்ஸ் இருக்கு. Okay guys, 11th part. லாட்டு. எட்ஜ் எடுக்காங்குது. கொஞ்சம் விட்டு தான் பட்டிருக்கோம் மெயின் பாயிண்ட்ல. गाइस எனக்கு நான் ஓப்பனா சொல்றேன், ஸ்பின் ஆட வராது. சோ எனக்கு ஃபாஸ்ட் பால் இங்க பிச்சனா அப்படியே தான் வரும். ஓகே 10th part. லாஸ்ட் part. ஸ்பின்னர் இங்க போட்டு இங்க வரும். சோ எனக்கு அது ஆட வராது. லாஸ்ட் part. மூஞ்சில பட்டு நானே ஒத்துது ஷாட். गाइस மூஞ்சில பட்டிருக்க லாஸ்ட் பால்னா ஷாட் போட்டாரு. ஓகே இப்போ நான் விளையாடுறேன். Okay guys, I'm bowling chance. அப்போ சம்னே இது வெச்சலாம்டா. ஓகேடா. மேல லெக் அப், மிடில் ஆஃப், வா கவர். இப்போ சித்து உனக்கு ஏஜ் எவ்வளோ ஆகுது? அவனுக்கு 11 எனக்கு 12 தான். ஃபர்ஸ்ட் பால் மேலா ஸ்பின் போடு गाइस. செகண்ட் பால். ஓகே அவனுக்கு போட்டு ஸ்பின் போட்டு போகல அவனுக்கு. தேர்ட் பால். எங்களுக்கு வந்து யூடியூப் பண்றது ரொம்பவே பிடிக்கும் गाइस. தேர்ட் பால். இந்த மாதிரி கிரிக்கெட் சேனல் ஆரம்பிச்சு நாங்கள் 2 பேரும் போகிறதுலேயே தெரிஞ்சிருக்கும் எங்கள் ட்ரீம் என்ன அப்படின்னு. ஃபோர்த் பால். அதான் गाइस நீங்கள் நினைக்கிறதா எங்கள் ட்ரீம் கிரிக்கெட்டர். ஓகே ஃபிஃப்த் பால். பால் சாரி சிக்ஸ்த் பால். பால் சிக்ஸ்த் பால். गाइस நீங்க பாருங்க, என் பேட்லாம் நிறைய அடிச்சு இது வாங்கியிருக்கோம், அடி வாங்கியிருக்கோம். அதனால நீங்கள் எப்போவுமே பேட் வாங்குறீங்கன்னா சீசனிங் ஸ்டிக்கர் மறக்காம ஒட்டிடுங்க. நான் பொண்ணால ஒட்ட போகிறேன். गाइस இப்போ வந்து இது ஸ்டிக்கர் வாங்கி இன்னொரு 1 வீக்குள்ளே ஒட்டிடுவான். பிகாஸ் இப்போ இந்த பேட்டில் ஆடி வாங்கும்போது டேரெக்டாக வாங்கும். இதுவே இந்த கிரெயின்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டேமேஜ் தடுக்கும் गाइस. ஸோ திஸ் வந்து இந்த கிரெயின்ஸ் போட்டால் உங்களுக்கு பேட்டோட லைஃப் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். ப்ளஸ் நல்லா ஒர்த்தாக இருக்கும் गाइस. ஃபிஃப்த் பால். சிக்ஸ்த்து ஒர்த்தாப்பா. செவன்த் பால். சில பேர் இந்த மாதிரி நாங்கள் வெளியில் போய் பண்ணல, எங்கள் வீட்லேயே தான் நாங்கள் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். செவன்த் பால். சொல்கிறா செவன்த் பால். ஸ்டம்பி நட்டு மேப்பா அவுட்டு அவுட். என்னடா அவுட்டு?
என்னது இது பேட் நானா தான் இதுக்கு பால் கலந்தா போகுது நீ பேட் எனக்கு லூஸ் அப்படியே டைட்டா இருக்கும் ரைட் பால் லாஸ்ட் 3 गाइस गाइस இந்த வீடியோ நாங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு ஆனா நாங்க முடிக்கிறதா இல்ல 10th பால் 10th பாலா ஓகே லாட்டு இது வந்து பேக் ஷாட் गाइस லாட்டு 7th பால் என்னடா பால் गाइस ஏய் ட்ரெண்ட் பால் இது வேற இது அடுக்கும் गाइस நெக்ஸ்ட் நிறைய பேர் பால் போடுறாங்க இப்போ வந்து ஸ்பின்னிங் பால் இப்போ வந்து ஸ்பின்னிங் பிராக்டிஸ் அது இல்ல गाइस நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய ஃபாஸ்ட் பவுலருக்கு சொல்றேன் நிறைய பேர் ஓடி என்னடா எல்லா பாலும் வைடா போகுது அப்படின்னுவீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 3 காரணம் தான் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடும்போது சில பேர் இப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிட்டு போடுவாங்க இல்லை இப்படி போடுவாங்க இல்லைன்னா இப்படி மொத்த தலையும் திருப்பிடுவாங்க இந்த 3 காரணம் தான் வைடு போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் கரெக்ட் பண்ண வேண்டியது ஆம் இல்லை இப்போ இந்த ஆம் இப்படி இருக்கணும் இங்கே பார்த்துக்கோங்க இப்போ பின்னாடியும் முன்னாடியும் கரெக்டாக இருந்து இப்போ பேலன்ஸாக தான் அதே மாதிரி தான் பவுலிங் போடும்போது இப்படி தான் வரணும் நெக்ஸ்ட்டு பவுலிங் போடும்போது இங்கே ஹெட்டு பேட்ஸ்மேன் இல்லை ஸ்டெம்பை பார்த்து மட்டும்தான் இருக்கணும் சில பேர் பவுல் அப்படி போடுவாங்க அப்போ வந்து தானாகவே அங்கே டிஸ்ட்ரக்ஷன் போய் ஃபுல்லாகவே வைடு தான் போகும் ஒன்று அந்த இதான் சொன்னேன் ஃபஸ்ட்டு இதான் சொன்னேன் தலையை சாய்க்கிறது அது சொல்லிட்டேன் இந்த ஆம் இருக்குல்ல சில பேர் வந்து இப்படி போடுவாங்க லாஸ்ட் முக்கியமான காரணம் ஏறாது சில பேர் இப்படி வருவாங்க இப்படி வரக்கூடாது ரன்னை பேக்ஸ்னா ஸ்பீடாக இப்படி வரணும் ஓகே गाइस நாங்க வளவளன்னு பேசலாம் லைக் இப்படி சீக்கிரம் டாக்டர் ஓகேவா இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு எதுவும் இல்லை ஓகே ஸ்பின்னர்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா அவங்க ஷார்ட் தான் ஸோ சில பேர் ஸ்பின்னர்ஸ் வந்து இப்படி ரைட்டில் வந்து போடுவாங்க ஸோ அது வைடு போகும் இப்போ இது டேய் இப்போ இதான் மிடில் பவுலிங் போடுற இடம் மிடில் ஒரே ஸ்டம்ப் வச்சுக்கிறேன் ஸ்பின்னர்ஸு இந்த பக்கம் வந்து வைடு போகும் இதுவே இந்த பக்கம் வந்து ஸ்பின்னு போட்டால் கரெக்டாக ஸ்பின் ஆகும் ஓகே இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுற தப்பு இப்போ பேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட போகிறோம் இப்போ அவுட் ஆர் இருக்கும் गाइस அப்படிலாம் இல்லை गाइस ரொம்ப நேரம் வீடியோ எடுப்போம் ஸோ அவுட் ஆர் வரைக்கும்ல அதே 12 பால் இது வந்து 15 பால்ஸ் வச்சுக்கலாம் ஓகே 15 பால்ஸ் 15 பால்ஸ் கரெக்டா இருந்தா மிஸ் பண்ண கூடாது ஓகே ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா என்ன பேட் வேணா எடுத்துக்கோ அப்போ பிச்சுக்கிட்ட போயிடுச்சு ஸோ ஓகே गाइस இப்போ பாருங்க गाइस அவன் லெஃப்ட் பால் பண்ணா ஓகே இந்த அவுட் ஆனா அவுட் வச்சுக்கலாம் இந்த வாட்டி அவுட் ஆனா அவுட் வச்சுக்கலாம் गाइस 15 பால்ஸ் ஃபர்ஸ்ட் பால் கணக்குதா ஃபர்ஸ்ட் ஓகே டேய் மிடில் கரெக்ட் மிடில் இல்ல தள்ளி வா நல்லா கவரிங் ஜஸ்ட் மிஸ் गाइस நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஜஸ்ட் நீங்க பாத்திருப்பீங்க ஸ்டெம்ப் ஒராசிடுச்சு ஒராசிக்கிட்டு போகுது அது மட்டும் இல்ல ஸ்டெப் கூட எனக்கு எவ்வளவு ஜஸ்ட் விசிட் பார்க்கணும் இப்படி போச்சுங்க காட்டு பேட்டை மாத்திட்டேன் ஹைட் எனக்கு ரொம்ப கம்மி செகண்ட் பால் இது ஏய் பாஸ்
ஜஸ்ட் தேர்ட் பால் गाइस அது மட்டும் நம்ம யார் ஆர்சிபி ஃபேன் ரெட் ஆட் போடுங்க யார் சிஎஸ்கே ஃபேனோ எல்லோ ஆட் போடுங்க நான் சிஎஸ்கே ஃபேன் அட யார் எங்க தலபதி என்னடா கிரிஞ்சு மாதிரி பேசிட்டு இருக்க டிவி கே போட்டுருங்க गाइस ஓகே தேர்ட் பால் நான் ஷாட் தான்டா சாரி गाइस fourth ball correct இல்ல guys fourth ball டி गाइस இல்ல 10 balls போதும் 10 சரி ஓகே ரொம்ப டைம் எடுக்குதுல fourth ball நான் விக்கெட் கீப்பர் கேட்சுங்க ஏ fifth ball வச்சுக்க 15 balls வச்சுக்கலாம்டா வேணாம்டா டைம் எடுக்கும் ஏன் 10 balls வச்சுக்கலாம் சரி ஓகே 10 ball fifth ball sixth ball அண்ணா ஸ்டார்ட் சம்டைம்ஸ் நான் ஸ்டார்டிங்ல சொல்லணும்னு நினைச்சேன் நம்ம விளையாடுறதுக்கு ரொம்ப முக்கியமானது லெக் மூவ்மெண்ட் ஓகே sixth ball गाइस injury sorry டா பால் गाइस நான் ஸ்பின் எனக்கு வராதுங்க ஃபாஸ்ட் ஏதோ ஞாபகத்துல இருந்து இப்படி வந்துட்டேன் ஸ்பின் காலியா போட்டுச்சு என்னடா அதான் ஏறணும் தோ தோ இங்க ஓடுடா seventh ball பாய் ஏய் ப்ளீஸ் ஃபாஸ்ட் பாலர் ஃபாஸ்ட் bowling ஸ்பின் பாலர் கடிதா ஒரு ஸ்பின் eighth ball சரி இங்க திஸ்தே ninth ball சாரி गाइस ஐயோ गाइस சாரி गाइस கேமரால சிச்சு விடு காட்றா last ball ஷாட் கூடாது catch my batting ஏய் நீ ஒரு அடி கொடு மட்டும் கொடுக்க மாட்டேன் ரெண்டுமே சேர்த்து தண்ணில வச்சிரலாம் ஓகேவா ஓகே பால் गाइस ப்ளீஸ் லைக் மட்டும் போட்டுருங்க ஆப்ஷன் கவர் गाइस ஆல்ரெடி 23 நிமிஷமா போட்டுட்டு இருக்கோம் முன்னாடி அது எவ்வளவு தூரம் போடு சாரி गाइस ஏதோ இதுல போட்ட ஃப்ளோல ஃபர்ஸ்ட் பால் சொல்லி போடு ஃபர்ஸ்ட் பால் அச்சி गाइस பத்திக்கல பையன் இப்பவே ஷாட் வச்சான் ஷாட் இல்ல கொஞ்சம் இங்க விடா கரெக்டா இப்படி விடா அது இது அங்க உட்காருடா இப்படி இங்க விடா கரெக்டா தோ இங்க டேய் அப்படி இல்லடா गाइस இருங்க ஸ்லாண்டிங்கா இருக்கணும்டா இப்படி விடா கேமரா உடையறதுல முடிவு பண்ணிட்டாங்க சிவன் ஓகேவா गाइस गाइस இப்படி பண்ணா நம்ம பாதி பண்றதே தெரியல गाइस இது ஓகே गाइस गाइस அது மட்டும் இல்லாம என் பேர் ஸ்ரீனிவாஸ் அவன் பேர் சித்தார்த் Third ball. Silence. Leather ball கழுவு
காய்ஸ் யாரா இவன்? இல்லை ப்ரோ காய்ஸ் அவன் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணதுதான். ஸோ பயப்படுறான் ரொம்ப. இதுடா. கிளாரிட்டி அதே மாதிரி தான்டா இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கு. இங்கே வச்சிடலாம். இதுடா. இது 7th பால் பால்